எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 17 ஜூலை 2025 மற்றும் 18 ஜூலை 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 11,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஆகாஷ் பிரைம் ஏவுகணை எங்கு பரிசோதிக்கப்பட்டது? முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 11,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஆகாஷ் பிரைம் ஏவுகணை எங்கு பரிசோதிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி, லடாக். அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒளியை விட 8 மடங்கு வேகம். 8 மடங்கு வேகம், அதாவது மேக் 8. அதாவது 11,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். இது எப்போது பரிசோதிக்கப்பட்டதுன்னா 16 ஜூலை 2025. இந்த தேதியெல்லாம் ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது இலக்குகளை வானிலேயே தாக்கி அளிக்கும் வல்லமை கொண்ட இது பரிசோதனை நடைபெற்றது. சோதனையின் போது இலக்குகளை துல்லியமாக, அதாவது ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அமைப்பு அளித்ததாகவும் சவாலான தட்பவெப்ப நிலையிலும் திறம்பட செயல்படும் வகையில் இந்த சிஸ்டம் வடிவமைக்கப்பட்டு இருப்பதாகவும், அதாவது டிஆர்டிஓ தெரிவித்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4,500 மீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்த முடியும். சுமார் 20 முதல் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் வல்லமை கொண்டது தான் இந்த ஆகாஷ் பிரைம் ஏவுகணை. அடுத்து இரண்டாவது கேள்வி, பாருங்க. இந்தியாவின் பெரிய நகரம், அதாவது 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை என்ற அந்தஸ்தை எந்த நகரம் பெற்றது? இந்தியாவின் பெரிய நகரம், அதாவது 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை என்ற அந்தஸ்தை எந்த நகரம் பெற்றது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது குஜராத்தில் உள்ள அகமதாபாத் நகரம். இந்தியாவின் பெரிய நகரம் என்ற அந்தஸ்து குஜராத்தின் அகமதாபாத் நகருக்கு கிடைத்துள்ளது. இதற்காக குஜராத் அரசு சார்பில் மந்திரி ருஷிகேஷ் பட்டேல் டெல்லிக்கு சென்று, அதாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் பெற்றார். அடுத்தது மூன்றாவது கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான தூய்மையான நகரங்களின் பட்டியலில் எந்த நகரம் முதலிடம் பிடித்தது? 2024ஆம் ஆண்டுக்கான தூய்மையான நகரங்களின் பட்டியலில் எந்த நகரம் முதலிடம் பிடித்தது? இந்தூர். இது எங்கே இருக்குது? மத்திய பிரதேசம். அடுத்து நான்காவது கேள்வி, தூய்மையான நகரங்களின் பட்டியலில் 8வது முறையாக எந்த நகரம் முதலிடம் பிடித்தது? தூய்மையான நகரங்களின் பட்டியலில்
8வது முறையாக எந்த நகரம் முதலிடம் பிடித்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்தூர். இந்தூர் முதலிடம், 2வது இடம் சூரத், நவி மும்பை 3வது இடம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலிடம் இந்தூர், 2வது இடம் சூரத், சூரத் எங்க இருக்குது? குஜராத், 3வது இடம் நவி மும்பை. அடுத்தது 5வது கேள்வி, 2024-25 ஆண்டுக்கான தூய்மையான நகரங்களுக்கான விருதுகளை வழங்கியவர் யார்? இதுக்கு சரியான விடை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். அடுத்த 6வது கேள்வி, நாட்டிலேயே எடை குறைந்த சக்கர நாற்காலியை எந்த ஐஐடி அறிமுகம் செய்தது? நாட்டிலேயே எடை குறைந்த சக்கர நாற்காலியை எந்த ஐஐடி அறிமுகம் செய்தது? சரியான விடை ஐஐடி சென்னை. ஐஐடி சென்னை. அடுத்து 7வது கேள்வி பாருங்க, உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்ட ஐஎன்எஸ் நிஸ்டார் கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கும் நிகழ்வு எங்கு நடைபெற்றது? உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்ட ஐஎன்எஸ் நிஸ்டார் கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கும் நிகழ்வு எங்கு நடைபெற்றது? விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினம். யாருடைய தலைமையில் இந்த இணைப்பு நிகழ்வு நடைபெற்றது? இணையமைச்சர் சஞ்சய் சேத். இணையமைச்சர் சஞ்சய் சேத் தலைமையில், அதாவது ஐஎன்எஸ் நிஸ்டார் கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. எங்க? விசாகப்பட்டினத்தில். அடுத்து 8வது கேள்வி, நாட்டின் முதலாவது இந்திய படைப்பாற்றல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது? நாட்டிலேயே முதலாவது இந்திய படைப்பாற்றல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி மும்பையில். மும்பையில். அடுத்து 9வது கேள்வி, எந்த மாநில அரசு அனைத்து கல்லூரிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதை கட்டாயமாக்குகிறது? எந்த மாநில அரசு அனைத்து கல்லூரிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதை கட்டாயமாக்குகிறது? கர்நாடகா. கர்நாடகா. அடுத்து 10வது கேள்வி, எந்த மாநில அரசு வீடுகளுக்கு மாதம் 125 யூனிட் மின்சாரம் இலவசம் என அறிவித்தது? எந்த மாநில அரசு வீடுகளுக்கு மாதம் 125 யூனிட் மின்சாரம் இலவசம் என அறிவித்தது? இதுக்கு சரியான விடை பீகார் மாநில அரசு. பீகார் மாநிலத்தின் முதலமைச்சர் யாரு? நிதிஷ்குமார். நிதிஷ்குமார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி லல்லு பிரசாத் யாதவ் இருக்கிற மாநிலமும் பார்த்தீங்கன்னா பீகார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். பீகார் தலைநகர் பாட்னா. அதே மாதிரி பழங்கால பல்கலைக்கழகமான நாலந்தா பல்கலைக்கழகமும் எங்குள்ளது? பீகாரில் தான். அதுவும் பாட்னா தான். அதை ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். சில கேள்விகளை நம்ம டிஸ்கஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. அடுத்து, எந்த ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி மெட்ராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என மாற்றி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? எந்த ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி மெட்ராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என மாற்றி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? 1967. அந்த சமயத்தில் யார் முதலமைச்சராக இருந்தாங்க? தமிழ்நாடு மாநில முதலமைச்சராக அறிஞர் அண்ணா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 12வது கேள்வி, பிரான்சிஸ்கோ கொமேசானா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? டென்னிஸ். டென்னிஸ். அதாவது இந்த போட்டி, இந்த டென்னிஸில் அரினா சபலென்கா முதலிடத்தில் உள்ளார். அதாவது பெண்கள் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டியில், பெண்களுக்கான டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகளில் உலக தரவரிசை பட்டியலில் அரினா சபலென்கா முதலிடத்தில் உள்ளார்.
சமீபத்தில் ஓய்வு அறிவித்த பிரபல டென்னிஸ் வீராங்கனை ஜெனி பவுச்சார்ட் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? கனடா. கனடா. அடுத்து 14வது கேள்வி. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்களின் தரவரிசை பட்டியலில் அதாவது ஜூலை 2025 படி முதலிடம் பிடித்தவர் யார்? ஜோய் ரூட். ஜோய் ரூட் முதலிடம், கேன் வில்லியம்சன் 2வது இடம், அதே மாதிரி சுப்மன் கில் 8வது இடம், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 5வது இடம், அதே மாதிரி இங்கிலாந்து அணியின் ஹாரி புரூக் 3வது இடம். ஹாரி புரூக் 3வது இடம் பிடித்துள்ளார். டிஆர்டிஓவின் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஏவுகணை வளாகம் எங்கு உள்ளது? டிஆர்டிஓவின் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஏவுகணை வளாகம் எங்கு உள்ளது? இதுக்கு சரியான விடை ஹைதராபாத். ஹைதராபாத். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது 17, 18 ஜூலை 2025 ஆகிய 2 தினங்களுக்குரியது. அதாவது தினந்தோறும் பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் 9:30 அதாவது 9:30 பிஎம்க்கு வந்துடுங்க. இரவு 9:30க்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வந்துடுங்க. அதாவது WPT வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வந்தீங்கன்னா தினமும் கரண்ட் அஃபேர்ஸை வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் இந்த சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா தினமும் இரவு 9:30 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான காணொளி உங்களை சேரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் தான் நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு தேவை. நன்றி, வணக்கம்.